தாமதத்துக்கு வருந்துகிறோம். பிசாசு வந்து நாங்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எங்களுக்கு அநேக தடைகள் கொண்டுள்ளோம். 4-5 இடத்துல பைசிக்கல் வந்துச்சு, நின்றுச்சு, ஸ்டார்ட் நின்றுச்சு. நாங்கள் நினைக்கிற இந்த டைம் சரி எங்களுக்கு வர முடியும் சொல்லி, ஏன்னா இன்றைக்கி போய நாளாக இருக்கிறதுனால ஒரு இடம் கடை ஒன்றுமே திறந்தில்லை. பைசிக்கல் செய்கிறதுக்கு போனாலும் ஒரு கராஜும் திறந்தில்லை. ஆனால் நாங்கள் செபித்தோம், தடைகளை நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் செபித்தோம். ஆண்டவர் மறுபடியும் இந்த இடத்துக்கு அழைத்து வந்தபடிதான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற சாட்சிகள். ஏன்னா இப்போ நாங்கள் இன்றைக்கி ஜெபிக்கணும். நாங்கள் ஜெபிக்க பாருங்கள், ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு எப்படி தலை கொண்டு வர்றாங்க. பிசாசுக்கு தெரியும், ஜெபத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது பிசாசுக்கு தெரியும். ஜெபத்தால் தான் எங்களுக்கு பெரிய ஒரு என்னது வெற்றி கிடைக்கப்போகுது. ஜெபத்துக்கு விரோதமாக பிசாசு நிறைய தடைகளை கொண்டு வரும். நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண போனாலும் அப்படி தானே, வீட்டில் ஜெபம் பண்ண உட்கார கூட தான் நல்ல ஒரு என்னது கதை போகும் டிவியில். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், கதையை பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கதையை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவோம். விளங்குதா? பிசாசு ஏதாவது ஒரு தடையை கொண்டு வரும். இன்றைக்கு நாளும் அநேக தடைகள் மத்தியில் தான் நாங்கள் வரணும். ஆனால் கர்த்தர் சரியான இருக்கிற காலத்தில் வந்தபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் இந்த நாளில் தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், பைபிளில் வந்து அநேகர் இருந்தாங்க. நாங்கள் பைபிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக நபர்களை பற்றி நாங்கள் கதைக்கிறோம். பழைய ஏற்பாடுகள் எடுத்துக்கிட்டாலும் புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் அநேகமாக கதைக்கிற நபர்கள் அநேகர் இருக்கிறாங்க. யாருக்காலும் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் யாரை பற்றிலாம் நாங்கள் கதைப்போம். பழைய ஏற்பாடில் சிறந்த மனிதர்கள் ஆபிரகாம், யாக்கோபு, சாமுவேல், தாவீது, யோசேப்பு, சிம்சோன். சில ஆளுக்கு மட்டும் தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியாது. வேற யாரு? ஆதாம் ஏவாளை பற்றி கிடைக்கிறோம், மோசையை பற்றி கிடைக்கிறோம், யோசுவா, சாமுவேல், எலியா, எலிசா, என்ன மற்றது சாலமோன், எசேக்கியல், எரேமியா, எசாயா, தீர்க்கதரிசிகள். இவர்களை பற்றி நாங்கள் அநேகம் கிடைக்கிறோம். எந்த சபைக்கு போனாலும் இவங்களை பற்றி உங்களுக்கு அநேக பிரச்சனைகளை கேட்கலாம். புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம். புதிய ஏற்பாடு நாங்கள் அநேகமாக யாரை பற்றிலாம் கிடைக்கிறோம். புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றி தான் நாங்கள் மிக முக்கியமாக கிடைக்கிறோம். வேற மரியாதை பற்றி கிடைக்கிறோம். வேற சமாரிய பெண்ணை பற்றி கிடைக்கிறோம். யோவான் ஸ்நானகனை பற்றி கிடைக்கிறோம். யோவான், பேதுரு, யூதாஸை பற்றி கிடைக்கிறோம். பவுல், யாக்கோ, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டிலே கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபரை பற்றி உங்களோட கேட்கிறேன். சரியா? அந்த நபர் வந்து எங்களோட சபையோட பெரிய ஒரு தொடர்புடைய நபர். யாருன்னு சொல்ல முடியும்? பர்னபாவை பற்றி பைபிளில் வந்து அநேகம் கதைக்கப்படுது. அநேகம் கதைக்கப்படுது. ஆனால் பைபிள் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், சரித்திரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, சபையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பெரிய ஒரு பங்களிப்பு வழங்கின ஒரு நபர் தான் பார்க்கலாம். சரியா? நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னேன், இப்போ இந்த சபை வந்து உருவாகி 150 வருடங்கள் மாதிரி ஆகுது. 150 வருடங்கள் மாதிரி இந்த சபை பர்னபா சபை. உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னா, பர்னபாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பர்னபாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் சொல்லுவேன், அவர் வந்து ஒரு ஊழியக்காரர், அப்போஸ்தலர். வேறு நாங்கள் பர்னபா சபை நாங்கள் பெருசாக சொல்லுவோம், நாங்கள் அங்கே பர்னபா சபை அப்படின்னு சொல்கிறோம். பர்னபாவை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் பர்னபா சபைன்னு சொல்லிருக்கோம், நாங்கள் பர்னபாவை பற்றி தெரிஞ்சிருக்கோம். பர்னபாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் பவுலோட பிரயாணம் பண்ணார் இல்லையா? அவர் பவுலோட உதவி செய்வதால வேறு
இந்த பர்னபாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த பர்னபாவோட வாழ்க்கையில வந்து எங்களுக்கு நிறைய என்னது முன்மாதிரிகள் எடுக்கக்கூடியதான ஒரு நபராக இருக்கிறார். நாங்கள் வாசிப்போமா அப்போஸ்தலர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நாங்கள் வாசிப்போமா? அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 26-25. 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் 6வது வசனம் 25-26 15ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்கள் பிராணியை ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களுடன் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷர்கள் உங்களிடத்துக்கு அனுப்புகிறது ஒருமுறைப்பட்டு கூடின எங்களுக்கு நலவாக கண்டது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க பர்னபாவை பத்தி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாங்க. எப்படி அறிமுகப்படுத்தப்படுது பர்னபாவை? 25வது வசனத்துல பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும், அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஜீவியத்தையும் ஒப்பு கொடுக்க துணிந்த ஒரு நபர் தான் யாரை பற்றி சொல்றாங்க இதுல? பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற. எப்படியாப்பட்டவங்க? யாரை பற்றி சொல்றாங்க? பிரியமானவர்களா இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட. யாரை பற்றி சொல்றாங்க? பவுல் பர்னபா. அவங்க ரெண்டு பேரும் எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? அவங்களோட பிராணனையும் கொடுக்க துணிந்தவர்கள், ஆண்டவருக்காக, அவங்களுடைய ஊழியத்துக்காக, அவங்களுடைய சபைக்காக அவங்களுடைய பிராணனையும் உயிரை கூட கொடுக்கறதுக்கு அவங்க ஓகே தயாரா இருக்கிறாங்க. விளக்குதா? ரெண்டாவது என்ன சொல்லப்படுறாங்க? பிரியமானவர்களுமா இருக்கிற. அவங்க வந்து பிரியமானவர்கள். யாரு? பவுல் பர்னபா. பவுல் இவங்க வந்து எப்படியாப்பட்டவங்க? தேவனுக்காக உயிரையும் கொடுக்க முடிந்தவர்கள். அது மாத்திரமல்லாமல் அவங்க வந்து சபையில வந்து அநேகருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. சரிண்ணா? எங்களை பாருங்க, சபையில நிறைய பேர் எங்களுக்கு நாங்க சபையில பிரியமானவங்க தானே. அப்ப இந்த பவுல் பர்னபாங்கிறவர்கள் வந்து பிரியமானவர்களா இருக்கிறார்களா? சரியா? இந்த அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர்கள் மத்தியில பர்னபாங்கிறதான மனிதன் வந்து கர்த்தருக்காக எதையும் செய்யக்கூடிய, கர்த்தருக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய, கர்த்தருக்குள்ள அநேகருக்கு பிரியமானவனாய் இருந்ததான ஒரு நபராக இருக்கிறார். நாங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போமா? 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விட்டு விற்கப்பட்டவர்களின் கிரியத்தை கொண்டு வந்தார். 36. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராகிய ஆர்தரின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர்ப்பு பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை 36வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். இந்த இடத்துல பாருங்க, பர்னபாவை பற்றி தான் இன்னொரு அறிமுகம் கொடுக்கப்படுது. இவர் எங்க வந்தவரா? சீப்புரு தீவான லேவியனும். சீப்புரு தீவானும் லேவியன். சீப்புரு தீவுன்னு சொன்னா என்னது? அது என்ன நாடு? இப்ப நாங்க அந்த நாடு எப்படி அந்த நாடு அழைக்கிறோம்? சீப்புரு தீவுன்னு சொன்னா என்னது? இலங்கையில இருந்தெல்லாம் இல்ல, இலங்கையில இருந்தெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. இல்ல, சைப்ரஸ் ஒரு நாள் கேட்டு சைப்ரஸ் நாள் சீப்புரு தீவு. அப்ப சைப்ரஸ்ல இருந்து வந்ததான ஒரு நபர் தான் யாரு? பர்னபா. விளங்குதா? அப்ப அவன் சைப்ரஸ்ல இருந்து வந்து அப்போஸ்தலர்களோடு இணைந்து எருசலேம்ல ஊழியம் செய்ததான ஒரு நபரா இருக்கிறார். விளங்குதா? ரெண்டாவது விஷயம் வந்து சொல்லப்படுது என்னது? ஆறுதலின் மகன். ஆறுதலின் மகன் சொன்னது மற்றவங்களை ஊக்கப்படுத்துறது, மற்றவங்களை ஆறுதல்படுத்துறதான ஒரு நபர். அப்ப பர்னபாங்கிறதான பேரின் அர்த்தம் என்னது? ஆறுதலின் மகன் என்பதான அர்த்தம். அப்ப பர்னபா சபையில் உள்ளவங்க எப்படி இருக்கணும்?
மற்றவங்களை ஆறுதல் படுத்துறவங்களா இருக்கணும். சரியா? மற்றவங்களை ஆறுதல் படுத்துற ஜனமா தான் இருக்கணும். பர்னபா சபையில உள்ளவங்க எப்படியா இருக்கணும்? பர்னபாவுடைய பேர் அர்த்தம் என்னது? ஆறுதலின் மகன். அப்ப நாங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, நாங்க எத்தனை பேர் ஆறுதலின் மகன்களா இருக்கிறோம்? மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறோமா? மற்றவங்களுக்கு என்னது? உற்சாகத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? மற்றவங்களை ஊக்கப்படுத்துறவங்களா நாம இருக்கிறோமா? அப்ப பர்னபாவுடைய பேருக்கு அர்த்தம் என்னது? ஆறுதலின் விளங்குதா? மூன்றாவது விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பர்னபா எனும் மறுபெயர் பெயர் பெற்றவனுமாகிய யோசே. யோசே என்பவன். அப்ப பர்னபாவுடைய முதல் பேர் என்னது? பர்னபா வந்து மறுபெயர். ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது, யாக்கோபுக்கு என்னது? இஸ்ராயேல் சொல்லி பேர் கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி பர்னபாவுடைய முதல் பேர் என்ன? யோசே. யோசே லேவியன். அவன் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவன். ஆனா அவனுடைய முதல் பேர் என்ன? 36வது வசனத்துல கடைசி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். அப்ப பாருங்க, பர்னபாவை பத்தி ஒரு பெரிய ஒரு விளக்கம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பர்னபா வந்து கர்த்தருக்கு தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க புரிந்தவன். மற்றும் அது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு பிரியமானவனா இருந்தான், மற்றவங்களுக்கு அன்பானவனா இருந்தான். மூன்றாவது விஷயம் வந்து அவன் எங்க இருந்து வந்தான்? சீப்ரத்தீவு சொன்னா இப்ப என்னது? அது சைப்ரஸ் தேசத்துல இருந்து வந்தவன். வந்து அப்போஸ்தலர்களோடு இணைந்து இயேசுவின் ஊழியம் செய்ததான ஒரு நபரா இருக்கிறான். சரியா? அவனுடைய பேர் அர்த்தம் என்ன? ஆறுதலின் மகன். விளங்குதா? நான் அடுத்த கிழமை சண்டே ஸ்கூல்ல இதை கேட்பேன். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். பர்னபா சொன்னா யாருன்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆறுதலின் மகன். பர்னபாவுடைய பேருடைய அர்த்தம் என்னது? ஆறுதலின் மகன். சரியா? அவனுடைய முதல் பேர் என்ன? யோசே. ஆசிரியர் வந்தா உங்களுக்கு சொல்ல முடியும். விளங்குதா? ஆசிரியர் வந்தா உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, சரி. அப்ப பர்னபா வந்து என்னது? ஆறுதலின் மகன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேர் எப்படி அவனுக்கு வந்துச்சு? இந்த பர்னபாங்கிறத பேர் ஏன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது? யோசிக்கிறேன். இப்ப யாருக்காவது நான் ஒரு பேர் ஒரு சூற்றமா இருந்தா, இப்ப எங்களை இந்த இடத்துல பிள்ளைய பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிடுவாங்க இந்த இடத்துல. சரியா? ஏன் அடிச்சுக்கிட்டாங்க? ஏன் மதியம் அடிச்சுக்கிடுவாங்க? ஒவ்வொருத்தருக்கும் பட்ட பேர் வைக்கிறது. பட்ட பேர். கருப்புன்னு சொன்னா கருப்பி அப்படின்னு ஒரு பேர். குள்ளமா இருந்தா என்னது? கட்டச்சி அப்படின்னு ஒரு பேர். கட்டையே அப்படின்னு பேர். அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒரு பட்ட பேர் வைப்பாங்க. ஏன் பட்ட பேர் எதுனால வைப்பாங்க? அது அவங்களோட இயல்பை வச்சுதான் பட்ட பேர் கொடுப்பாங்க. என்னது? அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்றத வச்சுதான் என்னது பட்ட பேர் கொடுக்கப்படுது. விளங்குதா? கட்டையா இருந்தா கட்டச்சி இல்லாட்டி கட்டையன், கருப்பா இருந்தா கருப்பு இல்லாட்டி கருப்பேன். விளங்குதா? நிறைய சாப்பிடுறவனா இருந்தா என்னது? சாப்பாடு மனிதன் அப்படி பட்ட பேர் கொடுக்கும். அப்ப இந்த பர்னபாவுக்கும் என்னது? பர்னபாவோட முதல் பெயர் யோசே. யோசேங்கிறதான நபருக்கு பர்னபா என்றதான ஒரு பெயர் கொடுக்கப்படுது. ஏன்? அந்த பேர் அர்த்தம் என்ன? ஆறுதலின் மகன். ஏன் அவனுக்கு அப்படியான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். விளங்குதா? நம்ம 37வது வசனத்தை வாசிச்சு பார்க்கணும். 37வது வசனம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். என்ன செய்யப்படுறா? தனக்கு இருந்ததான நிலத்தை, தனக்கு ஒரு நிலம் இருந்திருக்கு. எங்க இருந்துச்சு? நிலம் எங்க இருந்துச்சு? எங்க இருந்தா? சைப்ரஸ்ல இருந்ததான நிலத்தை வித்து அந்த காசு கொண்டு வந்து எங்க வைக்கிறாரா? காசு கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அவன் வந்து தியாக மனப்பான்மை உடையவன். பர்னபா வந்து தியாக மனப்பான்மை உடையவன்.
அப்ப அதனாலதான் அவன் என்ன செய்யறான், தனக்கு இருந்ததை நிலத்தை கொண்டு வந்து வித்து கொண்டு வந்து அந்த காசை அப்போஸ்தலர்களுடைய பாதத்துல வைக்கிறான். என்னதுக்காக? சபையின் ஊழியர்களுக்காக, சபையின் வளர்ச்சிக்காக. எனக்குதான் இன்றைக்கும் நம்மளுடைய சபைகள் அநேகம் இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக நிறைய தியாகங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பர்னபா வந்து எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சபையில நாங்க கர்த்தருக்காக நாங்கள் எப்படி கொடுக்கணும் என்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுல யாரு? இந்த பர்னபான்றதுதான். விளக்குதா? நீங்க யோசிச்சு பாருங்க, சைப்ரஸ் தேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சிறிய ஒரு தீவு, மற்றது ஒரு அழகான ஒரு தீவு, செழிப்பான ஒரு தீவு. அப்ப இந்த தீவுல ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னா அந்த நிலத்தின் பொறுமதி எவ்வளவா இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறது நிலத்தை எடுத்துக்கிட்டு சொன்னா கொழும்புல ஒரு கணக்கு, கண்ணுல ஒரு கணக்கு, இப்ப ரங்கலையில பார்த்தீங்கன்னு சொன்னா ரங்கையில ஒரு கணக்கா இருக்கு. கொழும்புல ஒரு நிலம் இருக்குது, சரியா? அந்த கொழும்புல இருக்கிற நிலத்தை வைத்து சபைக்கு கொண்டாந்து காசு கொடுக்கிறார். ஃபுல் காசு சபைக்கு கொண்டாந்து கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்ப சைப்ரஸ் வந்து ஸ்ரீலங்காவில இப்ப நாங்க நிறைய போறதுக்கு ஆசைப்படுற தேசங்கள்ல ஒன்றுதான் சைப்ரஸ். ஏன் சைப்ரஸ் போக ஆசை? அது வந்து ஷெனகன் கண்ட்ரி. ஷெனகன் கண்ட்ரின்னு சொன்னா வந்து யூரோப்பியன் கண்ட்ரி. வந்து அந்த நாட்டுக்கு போனா அநேக நாடுகளுக்கு போவாங்க. விளங்குதா? அப்ப அந்த நாட்டுல இருந்ததான ஒரு நிலத்தை வித்து கொண்டாந்த ஆளுக்காக தேவனுடைய பாதப்படியில அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைக்கிறான். விளங்குதா? அப்ப அவனுக்கு வந்து தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய ஊழியர்களுக்கு முன்பதாக அவனுக்கு இருந்ததான மற்ற விஷயங்கள் பெருசா அவனுக்கு இடங்கள்ல எதையும் செய்ய புரிந்தவன் சொல்லி நிலம் என்ன உயிரையை கொடுக்க துணிந்தவன் சொல்லி அவனை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க. தன்னுடைய ஜீவியத்தை தன்னுடைய ஆணவம் கூட இழக்க துணிந்தவர்கள் யாரு? பவுல், பர்னபா போன்றவர்கள். அப்ப அந்த நிலத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாங்க ஆண்டவருக்காக என்னத்தை செய்யறோம்? நாங்க சபைக்காக, தேவனுக்காக நாங்க என்னத்தை செய்யறோம்? முடிஞ்சா சபையில இருக்கிறத எடுத்துக்கிட்டு போகத்தான் பார்ப்போம், இல்லையா? அம்மாவா இல்லையா? சபையில இருக்கிறத எடுத்துக்கிட்டு போகத்தான் பார்ப்போமே தவிர சபைக்கு கொண்டாந்து சபை கொடுக்கணும், சபையோட ஊழியங்களை தாங்கணும், சபையை வளர வைக்கணும், சபையில வந்து செழிப்பு உண்டாகணும், சபைக்குள்ள செழிப்பு உண்டாகணும், அதை வந்து நாங்கள் யோசிக்கிறது குறைவு. அப்ப இந்த பர்னபா வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். விளங்குதான்? நாங்கள் கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களுக்கு வாசிப்போம். 2 கொரிந்தியர்கள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிப்போம். ஒன்பதாம் அதிகாரம் 5-6 5வது வசனம் 6வது வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்படதா இல்லாமல் உத்தரவாதமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரர் ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஓகே, ஆண்டவருக்கு கொடுக்கணும். நாங்கள் எப்படி கொடுக்கணுமோ தாராளமாக கொடுக்கணும். பாருங்க, 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் தான தர்மமானது லோகத்தனமாய் கொடுக்கப்படா இல்லாமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி நாங்க இன்னைக்கு கொடுக்கிறோம்? நாங்க எப்படி இப்படி கொடுக்கிறோம்? கில்வி தான் கொடுக்கிறோம். இப்ப இதுல என்ன சொல்லப்படுது? நாங்க எப்படி லோகத்தனமா கொடுக்க கூடாது, ஆண்டுக்கு கொடுக்க நாங்க தாராளமானதான் கொடுக்கணும். உதாரத்துவமான மனதோடு கூட நாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கணும். ஏன் நாங்க அப்படி கொடுக்கணும்? 6வது வசனத்துல அதுக்கான காரணம் சொல்லப்பட்டது. என்னது? சிறுக விதைக்கிறவன் சிறுக அதைப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அதைப்பான். நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆண்டருக்காக எண்ணி எண்ணி கொடுத்தீங்கன்னா ஆண்டர் எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதமும் எண்ணி தான் கிடைக்கும். ஆனா நாங்க தாராளமா கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தாராளமாக கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
கடந்த நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இலங்கையில இருந்து நான் நிலவரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் கேட்கக்கூடாது, பெரியவங்க கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க சத்தம் போடக்கூடாது. இலங்கையில இருந்து நான் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல் கொரோனா, அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, பொருளாதார ரீதியான வீழ்ச்சி. இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள்ல எத்தனை பேர் சாப்பிடாம ஒரு நேரம் சாப்பிட கூட எங்களுக்கு வழி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கை காட்டுறது ஒரு நேரம் சாப்பிட கூட இருக்கல. இருந்தீங்களா? ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? இல்லைங்களா? இப்போ நாங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவர் அண்டி வாழும்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தேவையான விஷயங்களை சந்திக்கிறவரா. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். நீங்கள் நினைக்க வேணா ஆண்டவர் பிச்சைக்காரன்னு நினைக்கிறோம், சரியா? அவருக்கு கொடுத்துட்டு அவரே வாங்குவார் அப்படின்னு நினைக்கணும். அவர் எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறார். எங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குது? இப்போ இந்த பாருங்க, நாங்கள் ஆண்டவர் கொடுக்கக்குள்ள லோகத்தனமாக கொடுக்கக்கூடாது, உதாரத்துவமான எண்ணங்களோடு கொடுக்கணும். உதாரத்துவமான எண்ணங்களோடு கொடுக்கணும். அப்ப இந்த பர்னபா வந்து எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார். நாங்க ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும், எனது தியாக மனப்பான்மைன்னு சொன்னா எப்படி, தான தர்மங்கள் செய்யறதா இருந்தா எப்படி நாங்க செய்யணும். நாங்க பொருத்தனைகளை செய்வோம்ல, சபைக்கு நாங்க வந்து ஆண்டவரே இது நடந்தா நான் இதை செய்வேன் அப்படின்னு பொருத்தனைகளை செய்வாங்க. நீங்க பொருத்தனைகளை செய்துட்டு செய்யாம இருக்கிறத விட நீங்க பொருத்தனைகளை செய்யாம இருக்கிறதே மேலும் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது. சரி, நீங்க பொருத்தனைகளை செய்தீங்கன்னு சொன்னா அது வந்து நீங்க சரிவர நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கு. ஏனென்றால் அப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கிடைக்கிறதான முதல் மகன் நான் ஆண்டவே உங்களுக்கு ஊழியத்துக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா மகன் கிடைச்ச பிற்பாடு அதை நல்லா மூக்கு முடியுமா இருந்துன்னு சொன்னா என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு 3வது மகன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, அவனுக்கு ஒன்றும் செய்து கொள்ள முடியாது, ஆண்டவரை நீங்க இவரை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஆண்டோட பார்த்து கொடுத்துருவோமா இல்லையா? அதுதான் செய்யலாம். ஒன்றும் செய்து கொள்ள முடியாத ஊனமான என்னது திருத்தவே முடியாத ஆளை கொண்டாந்து ஊழியத்துக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஊழியம் எப்படி விளங்குமா? ஊழியம் அம்மா அப்பாவுக்கு கீழ்படியலாம், அம்மா அப்பாவுக்கே வளர்க்க முடியல, சமையல் பண்ண போயிட்டு அவன் என்ன செய்யும்? ஆண்டவர் மாற்றுவாரு, ஆண்டவர் அப்படியே மற்றவங்களுக்கு மாற்றும். ஆனால் நாங்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எப்படி கொடுக்கணும்? தாராளமான மனதோட, உண்மையான மனதோட, உத்தமமான மனதோட கொடுக்க வேண்டியது. அப்ப பர்னபா வந்து எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது ஒரு விஷயம், அவனோட வாழ்க்கையில் இருந்ததான மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆறுதலின் மகன், இந்த பர்னபா என்கிறதான பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு காரணம் தான். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, மற்றவர்களுக்காக இவர் வந்து பரிந்து பேசுகிறதான ஒரு நபராக இருந்தார். பர்னபா வந்து எப்படியாப்பட்டவர்? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறதான ஒரு மகனாக இருந்தார், நபராக இருந்தார். இன்னைக்கு நாங்க ஏன் உபவாசம் கொடுத்துட்டு வந்திருக்கோம்? ஏன் உபவாசம் கொடுத்துட்டு வந்தோம்? உபவாச கூட்டத்தின் நோக்கம் என்ன? நாங்க ஜெபம் பண்ணணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அப்ப உபவாச கூட்டத்துல வந்து என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், எனக்கு பஸ் வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு எங்களுக்காக ஜெபிக்கிறதா உபவாச கூட்டத்தினுடைய நோக்கம் இல்ல. உபவாச கூட்டத்தினுடைய நோக்கம் என்னது? நாங்க எங்களை மறக்கணும். நாங்கள் என்ன எங்களுக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் நாங்கள் மறந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை விரும்பியாக்கி மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறதான மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம உபவாசம் கொண்டாடுறோம். சபையில் ஊழியர்களுக்காக, சபையில் ஜனங்களுக்காக, சபையில் இருக்கிற நோயாளிகளுக்காக, சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறதான என்னது நபர்களுக்காக நாங்கள் ஆண்டவர் மத்தியில வந்து நம்ம மறந்து கொண்டாடுறதான ஜனங்களாக இருப்பாங்க. சரியா? இந்த பர்னபாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பர்னபாவுடைய வாழ்க்கை இருந்துச்சு. சரியா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சவுலை பத்தி? சவுலை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? 3வது இந்த இடத்துல வந்து 3வது ஞாயிற்றுக்கிழமை சவுலை பத்தி கிடைச்சேன். சவுலை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? சவுலை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சவுல் தான் பவுலா மாறினார். சவுல் எப்படியாப்பட்டவர்? இந்த எப்படியாப்பட்ட வந்து அந்நிய ஜாதி, அந்நிய என்னது இனத்தாரா இருந்தார்.
அவன் வந்து எப்படியாப்பட்டவனா? அவன் வந்து யூதனாக. பவுல் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து சரியா கற்றுக்கொண்டதான ஒரு நபராக, சரியா நியாயப்பிரமாணத்தால் கற்றுக்கொண்டதான யூதனாக இருந்தான். அப்ப அப்படி அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தான்? சபையை துன்புறுத்தினவனா இருந்தான். இந்த பவுல் இல்லாட்டி இந்த சவுலை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து தமஸ்குல இருந்து வந்து இந்த அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஊழியம் செய்யறதான ஒரு நபராக இருந்தார். நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிப்போமா? அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 13-14. 9ஆம் அதிகாரம் 13-14. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கல்களை செய்தார் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கானே என்றான். இந்த இடத்துல பாருங்க, அப்போஸ்தலர்களோட இணைந்து கொண்டு வர்றாருன்னா பவுல் வர்றாரு. அநேகர் என்ன சொல்றாங்க, இந்த பவுல் வந்து உங்களுடைய சபையை துன்புறுத்துறதுதான் ஒரு மனுஷன், நாங்க எப்படி அவரோட சேர்ந்து ஊழியம் செய்யறது, எப்படி நாங்க அவருக்கு ஊழியத்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. பவுலுக்கு ஊழியத்தை பயப்படுறாங்க. விளங்குதா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் காலத்துல வந்து அந்நிய ஜனங்களுக்கு வந்து சபையில இடம் கிடைக்கல. விளங்குதா? யூதர்கள் மட்டும்தான் சபையில இருந்தாங்க. 6வது வசனம் அப்போஸ்தலர் புத்தகம் 6வது வசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக அந்நிய ஜனங்கள் வந்து சபையில ஒன்று செய்யறாங்க, சபையில ஒன்று கூடுறாங்க. அப்ப இந்த பவுலை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்நிய ஜாதிகளை சபையில ஒன்று சேர்ப்பதற்கு ஊழியங்களை செய்ததான முன்மாதிரி நபராக இந்த பவுல் இருக்கிறார். அப்ப அந்நிய ஜனங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக என்னது ஞானஸ்தானம் கொடுத்தவர் யாரு? அந்நிய ஜனங்களுக்கு முதலாவது ஞானஸ்தானம் கொடுத்தவர் யாரு? பேதுரு. சரி, பேதுரு தான் அந்நிய ஜனங்களுக்கு முதலாவது ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனா அந்நிய ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாக இருந்தவர் யாரு? அந்நிய ஜனங்களுக்கு முதலாவதாக அப்போஸ்தலனாக இருந்தது யாரு? பேதுரு தான் அந்நிய ஜனங்களுக்கு முதலாவது ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனா அப்போஸ்தலனாக இருந்தது யாரு? பவுல். பவுல் இருந்திருக்காவிட்டால் நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். ஏன் பவுல் எல்லாம் இருந்திருக்காவிட்டால் நாங்களும் நீங்களும் இந்த இடத்துல வர மாட்டோம். நம்ம எல்லாம் அந்நிய ஜாதிகளா இருந்தவங்க, ஏன்னா அந்நிய இனத்தாரா இருந்தவங்க. பவுல் தான் அந்நிய ஜாதிகளை வந்து சபையில ஒன்று சேர்க்கிறதுக்கு, ஆண்டவரோட மறுபடியும் இணைக்கிறதுக்கு ஊழியம் செய்யணும். முந்தின சபையில வந்து அந்நிய ஜனங்கள் வந்து பவுல் நிமித்தமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதப்படையில அமர்ந்திருக்கிறோம். சரியா? அப்ப யூத சபையோடு கூட கிரேக்க சபையை இணைச்சதான நபர் தான் யாரு? பவுல் இல்ல, பர்னபா. விளங்குதா? பவுலை பத்தி அதிசயம் சொன்னா, இந்த பவுலை வந்து உருவாக்குனது இல்லாட்டா பவுலை வந்து சபையில வந்து சேர்த்தது, பவுலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க தானே, ஊழியர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபாதர் ஷெல்டன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு பிஷப் கிட்ட, இவர் நாங்க ரங்கலைக்கு அனுப்புவோம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாரு. அந்த மாதிரி பவுலை வந்து அப்போஸ்தலர் மத்தியில சபை ஊழியர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? பர்னபா. மற்றவங்களாம் பயந்துட்டாங்க, ஐயோ பவுல் வந்து சபையை துன்புறுத்தின மனுஷன், சவுலா இருந்த மனுஷன், சபையை துன்புறுத்தின மனுஷன், இவனோட போய் நாங்க எப்படி ஊழியம் செய்யுது, இவன் எப்படி சபைக்கு நல்லது செய்வான் அப்படின்னு சொல்லி பயந்த நேரத்துல இந்த பர்னபா தான் போயிட்டு பவுலுக்காக பருந்து மன்றாடுறதான மனுஷனா இருக்கிறார், பருந்து பேசினதான மனுஷனா இருக்கிறார். சரியா? அப்ப இந்த பவுல் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல இருந்ததான மிக வல்லமையான ஒரு நபராக இருந்தார். சரியா? அப்ப மிக வல்லமையாக இருந்ததான ஒரு நபர். அவனை வந்து சபைக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? பர்னபா. விளங்குதா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பவுலுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னு சொன்னா, பவுலுடைய வாழ்க்கை வந்து ரட்சிப்புக்குள்ள காரணமா இருந்தது யாரு? பவுலுடைய வாழ்க்கை வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கான காரணமா இருந்தது யாரு? ஸ்டேவான்.
ஸ்டெஃபான் தான் என்னது ஸ்தேவான் தான் பவுல் ரட்சிக்கப்பட காரணமா இருக்கிறதான மனுஷன். விளங்குதா? அப்ப பவுல் வந்து தமஸ்கு வரையில வரக்குள்ள என்ன நடக்குது? கண்ணு தெரியாம போகுதுன்னு கண்ணு தெரியாம போகுது. அப்ப இந்த கண்ணு மறுபடியும் தெரிய வைக்கிறதுக்கும் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன் வந்த ஊழியக்காரன் யாரு? ஸ்தேவானாலதான் ரட்சிக்கப்படுறான். அவனை சுகப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுக்கிறது யாரு? பைபிள் வாசனம் இல்ல, பைபிள் வாசிக்கணும். நாங்க பைபிள் வாசிச்சாதான் இல்ல. இப்ப நான் வாசிச்சதுனால தான் எனக்கு தெரியுது. யாரு ஞானஸ்தானம் கொடுத்தது? யாரு? அனனியாஸ். சரியா? அனனியாஸ் தான் ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்ப பவுல் பாத்தீங்கன்னு சொன்னா என்னது? பவுலுக்கு வந்து சபைக்குள்ள ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அங்கீகாரத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணமாக இருந்தது நம்ம யாரு? காரணமா இருந்த நம்ம யாரு? ரட்சிக்கப்பட்டது ஸ்தேவானால, ஞானஸ்தானம் கொடுத்தது அனனியாஸ். ஆனா சபையில வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றோம்னு சொல்லி ஊழியர் கொடுப்பாங்களா? எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஊழியர் கொடுக்கணும்னு சொன்னா அந்த நபரை பத்தி என்னது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இவன் ஆண்டவருக்காக இதை செய்யக்கூடியவன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னது அவங்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ளணும். சபையில ஊழியர்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் இனம் கண்டு கொள்ளணும். அப்ப இந்த பவுல வந்து ஆண்டுக்காக ஊழியர் செய்யக்கூடிய, ஆண்டுடைய சபையில வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திறமை இருக்கிறவன், இல்லாவிட்டால் அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறவன் சொல்லி காண்டு அவனை வந்து சபையில வந்து என்ன அறிமுகப்படுத்தி வச்சது. சபையில ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணமா இருந்த நபர் தான் யாரு? பர்னபா. பர்னபானாலதான் பவுல் வந்து சபையில ஊழியத்துக்கு வந்தார். நாங்க அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 26, 29 வரைக்கும் வாசிக்கணும். 26ஆம் வசனத்துல 29ஆவது வசனம் வரைக்கும். 9ஆம் அதிகாரம் 26, 26, 27, 28, 29. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்த்து கொள்ளப்பட்டு பார்த்தான். அவர்கள் அவனை சீசர் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். ஓகே, நான் சொன்னது அதுதான். என்ன, அவன் வந்து சீசரோடு ஒன்றிணைய பார்த்தா, ஆனா அவங்களை வந்து என்னது மற்ற சீசர் என்ன செஞ்சாங்க? பவுல சேர்ந்துக்கிறதுக்கு பயந்தாங்க. வேற அடுத்து அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்டுபிடித்த விதத்தையும் அவர் அவனுடைய பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வருத்தமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். பாருங்க என்ன நடக்குது. யாரு அறிமுகப்படுத்து, யாரு ரெக்கமெண்ட் பண்றது? பர்னபா. 27வது வருஷம் சொல்லப்படுது. பாருங்க, அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடைய பேசியதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு எடுத்து விவரித்து சொன்னான். பவுல் எப்படி அழைக்கப்பட்டாரு, பவுல் எப்படி ஞானஸ்தானம் பெற்றாரு, பவுல் எப்படி தமஸ்குல ஆண்டவரை பத்தி தைரியமா மற்ற ஜனங்களுக்கு போதிச்சாரு, இதெல்லாம் எடுத்து சொல்லி என்ன செய்யறாரு? அப்போஸ்தலர் மத்தியில போயிட்டு என்ன செய்யறாரு? அவங்கள ரெக்கமெண்ட் பண்றாரு, சிபாரிசு செய்யறாரு. சிபாரிசு செய்யறாரு. இவன் இப்படியாப்பட்டவன், ஆண்டவர் இப்படித்தான் இவனை அழைச்சாரு. தமஸ்கு வழியில இப்படித்தான் ஆண்டவர் அவனை அழைச்சது. அவன் இப்படித்தான் ஞானஸ்தானம் பெற்றான். அவன் இப்படிதான் தமஸ்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப இவனை வந்து அப்போஸ்தலரா சீசரோடு சேர்த்துக் கொள்வது வந்து நலம் என்று சொல்லி அவனை சேர்த்துக் கொண்டது யாரு? இந்த அப்ப பர்னபா வந்து என்னது, அவனுக்குள்ள இருந்த விஷயம் என்னது? இந்த பவுலுக்குள்ள இருந்ததான நல்ல விஷயங்களை வந்து பர்னபா கண்டான். விளங்குதா? பவுலுக்குள்ள இருந்ததான நல்ல விஷயங்களை பர்னபா கண்டான். பவுலுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அவனுடைய ஊழியத்துக்காக செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னு சொல்லி அவன் அறிந்திருந்தான். அவனுக்கு பவுலை பற்றியதான ஒரு நல்ல தெளிவான என்னது தெளிவு இருந்தது.
அப்ப அதனால தான் போயிட்டு பயமில்லாம செய்யறாரு. என்னது அப்போஸ்தலத்துல பயப்படாம போயிட்டு பர்னபா வந்து பவுலை பத்தி பேசுறாரு. பர்னபா தெரிஞ்சுதான். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிறதால பிள்ளையான காரியங்களை மட்டும்தான் நாங்க பார்ப்போம். மற்ற சீசன் என்ன செய்யாம இவன் இப்படி வாழ்ந்தவன், இவன் அப்படி வந்து சபையை கொடுத்துறவன், இவனை எப்படி நாம சேர்த்துக் கொள்வதுன்னு சொல்லி பயப்பட்டாங்க. அவனுடைய கடந்த காலத்தை பத்தி தான் யோசிச்சாங்க. ஆனா பர்னபா என்ன செஞ்சான்? இப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது, அவன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற நன்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஆராய்ந்து பார்த்தான், அறிந்து கொண்டான். அவனுக்கு பவுலுக்கு வந்து அவன் செவிமடுத்தான். விளங்குதா? அப்ப அதனால வந்து பவுலை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுட்டு போயிட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அப்போஸ்தலர் சிபாரிசு செய்யறாங்க. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க, பர்னபா அப்படி செஞ்சது காட்டி கிறிஸ்தவ சபைக்கு இல்லாவிட்டால் கிறிஸ்தவ சபைக்கு பவுல போன்ற ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் இல்லாமல் போயிருக்கிறார். நடக்குதா? பவுல போன்ற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், வல்லமையான ஒரு ஊழியக்காரர் இல்லாமல் போயிருக்கிறார். பவுல பார்த்தீங்கன்னா அநேக நாடுகளுக்கு போயிட்டு ஆண்டோட சுவிசேஷம் சொல்லி சபைகளை உருவாக்குன ஒரு பெரிய ஒரு மனுஷன். விளங்குதா? அப்ப அப்படியான ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனை நாம் இழந்திருப்போம். யார் இல்லாம இருந்திருந்தா? பர்னபா இல்லாம. விளங்குதா? அப்ப இந்த பர்னபா சபையில இருக்கிற நாம என்ன செய்யணும்? வர மக்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டு அவனை எப்படியா சபையில அனுப்புறதுன்னு தான் நாங்க பார்த்துட்டு. விளங்குதா? அப்படி இருக்கணும். பர்னபா சபையில மட்டும் சொல்லல, பொதுவா சபைகள் தான் நடக்குது. ஒரு நபர் வந்தாங்கன்னு சொன்னா அவனை குறையை கண்டுபிடிச்சிட்டு அவனை எப்படிதான் நாங்க வெளியில போடுறது, அவனுக்கு ஊழியம் கொடுக்காம இருக்கிறது எப்படி, அப்படிதான் யோசிச்சு. ஆனா பர்னபா பாருங்க, அவங்களோட இருந்த நல்ல விஷயங்களை கண்டு அவனை போயிட்டு சிபாரிசு செய்யறான். அப்போ சிபாரிசு செய்து ஊழியத்தை காட்டுறான். அவன் செய்த அந்த பரிந்து பேசினாலதான் பவுல மாதிரி ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஊழியக்காரர் சமைக்கிறார். அநேக நாடுகள் இன்றைக்கு இங்கிலாந்து விசேஷம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு காரணமும் பவுல் தான். விளங்குதா? அவனுடைய ஊழியர்கள் அப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அப்ப அது மட்டும் இல்லாம 29வது வருஷத்துல பாருங்க என்ன செய்யறாங்க. 29வது வருஷத்துல கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்தது கிரேக்கரோட பேசி தர்க்கித்தான், அவர்களோட அவனை கொலை செய்ய எத்தனித்தார்கள். அப்ப பவுல் என்ன செய்யறாரு? பவுல் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு என்ன செய்யறாரு? கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கிக்கிறாரு. அவரோட என்னது கிரேக்கரோட போயிட்டு தர்க்கிக்கிறாரு, ஆண்டவரை பத்தி தர்க்கிக்கிறாரு. அவரோட அவனை அப்ப என்ன செய்யறாங்க? கிரேக்கர்கள் என்ன செய்யறாங்க? இந்த பவுலை வந்து கொலை செய்ய பார்க்கிறாங்க. அதனால என்ன செய்யறாரு? சகோதரர் அதை அறிந்து அவனை சிரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். கொஞ்ச காலத்துக்கு என்ன செய்யறாங்க? பவுலை கொண்டு போயிட்டு மறைச்சு வைக்கிறாங்க. சரியா? இவனை கொலை செய்ய தேர்ந்தனால அவனை கொண்டு போயிட்டு மறைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போன பிற்பாடு மறுபடியும் பவுலை வந்து அழைச்சிக்கிட்டு வர்றது யாரு? பவுலை போயிட்டு கூட்டிட்டு வர்றது யாரு? பவுலை வந்து கூட்டிட்டு வர்றது யாரு? 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். பவுல் வந்து தர்சீஸ் அவனை தேடி 7 மணிக்கு தர்சீசுக்கு புறப்பட்டு போது அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான். அப்ப என்ன செய்வாரு பர்னபா? பவுலை கொண்டு போயிட்டு மறைச்சு வச்சாங்க தானே, பவுலை கொண்டு போயிட்டு தர்சீஸ்ல கொண்டு போயிட்டு வச்சாங்க தானே, பயந்து கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை தேடிக்கிட்டு போயிட்டு அந்தியோகியாவுக்கு மறுபடியும் அழைச்சு வந்தது யாரு? 25 வருஷம் பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். மறுபடியும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்தான். விளங்குதா? இந்த பர்னபா யாரும் சொல்லியா போனாரு? சவுலை தேடி போனாரு? இல்ல, அவன் உணர்த்தப்பட்டான்.
நான் பவுலை தேடிட்டு போகணும். பவுலை மறுபடியும் அழைச்சிட்டு வரணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த போட்டோவை பாருங்க, எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க சபையில். அது பின்னுக்கு இருக்கிற போட்டோவை பாருங்க, எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல இல்லை. யோசிச்சு பாருங்க, பர்னபாவை மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சபையில இருக்கிறீங்க. பர்னபாவை மாதிரி நாங்க இருக்கிறோம்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பர்னபா பவுல தேடிட்டு போன மாதிரி இந்த சபையை விட்டு போனவங்க நாங்க என்ன செய்யணும்? தேடி போகணும். மறுபடியும் அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வரணும். அந்தியோக்கியான்னு சொன்னா என்னது? ரங்கள பர்னபா சபைக்கு நாங்க மறுபடியும் கொண்டு வரணும். ஏன்னா இந்த பர்னபா சபையில ஆண்டு பெரிய காரியங்கள் செய்ய போறாங்க. ஆண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு செய்யறது. விளங்குதா? ஆண்டு பெரிய காரியங்கள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் இருக்கிறனோ இல்லையோ, யாரு அன்று இருக்கிறாரோ இல்லையோ, ஆண்டு இந்த சபையில பெரிய காரியங்கள் எதிர்காலத்துல செய்ய போறாரு. அதுக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கணும். அந்த பர்னபா எப்படி ஊழியம் செஞ்சாலும் அந்த மாதிரியான ஊழியத்தை நாங்க செய்ய வேண்டியவராக இருக்கணும். சபைக்காக கொடுக்கறதுல நாங்க முன்மாதிரியா இருக்கணும். சபையில எனக்காக கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த சபையில நாங்க ஒரு சதமும் கொண்டுட்டு போகணுமா? விளங்குதான்? நாங்க சபைக்காக கொடுக்கணும். ஏன் சபைக்காக கொடுக்கணும்? இந்த சபை வளர்க்கப்படணும், இந்த சபையின் ஊழியங்கள் நடக்கணும், இந்த சபையில் முன்னேறணும். அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சபைக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கணும். சரியா? அந்த பர்னபா மாதிரி ஒரு தியாக மனப்பாங்கு எங்களுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னது? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறதான அந்த தன்மை எங்களுக்குள்ள இருக்கணும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறார், மற்றவர்களுக்காக பரிந்து செபிக்கிறதா, மற்றவர்களுக்காக ஆண்டோட பாதப்படியில முழங்கால நிக்கிறதான ஜனங்களை நாங்க மாறணும். விளங்குதா? மூன்றாவது விஷயம் என்னது? அநேகர் வழிமாறி போயிருக்கிறாங்க, அநேகர் வழி தப்பி போயிருக்கிறாங்க. சரியா? ஒரு சிலர் இன்னொரு சபைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். அவங்க ஏதோ இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டோட கூட இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அநேகர் இருக்கிறாங்க பின்மாறி சென்றதான, ஒரு சபைக்கு போவாங்க, ஆண்டவருக்கு விலகி இருக்கிறதான நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம அந்நிய ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி தெரியாத ஜனங்கள். இப்ப நாங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஆண்டோட வார்த்தையை சொல்றது, அவங்களுக்கு பார்த்து மன்றாடி செப்பது எங்களுடைய என்னது பொறுப்பா இருக்கிறது. அன்றைக்கு பர்னபா எப்படி பவுலை தேடிட்டு போனாரோ, கண்டுபிடிச்சு மறுபடியும் அவங்க சபைக்கு எப்படி அழைத்து வந்தாரோ, அந்த மாதிரி நாங்களும் நீங்களும் இந்த சபையில் சென்றதான பின்மாற்றம் அடைந்ததான நபர்கள் தேடி போயிட்டு மறுபடியும் அழைத்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். விளங்குதா? அந்த பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. விளங்குதா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இந்த பர்னபா அவங்க ஊழியங்கள்ல அவங்களுக்கு பெரிய பெரிய ஊழியங்கள் கொடுக்கப்படாது. விளங்குதா? பர்னபாவுக்கு சபையில பெரிய பெரிய ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் பாத்தீங்கன்னு சொன்னா 28 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 28 அதிகாரத்துல முதல் 15 அதிகாரங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. பர்னபாவுக்கு சின்ன சின்ன ஊழியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சின்ன சின்ன ஊழியங்களை அவன் உண்மையாக செய்தவனாயிட்டான். சரியா? அவன் உண்மையாக செய்ததான அந்த ஊழியங்கள் சபையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமா இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது சிறிய ஊழியங்கள் தான். சரியா? அப்ப இந்த சிறிய ஊழியத்தில் நாங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்த சபைக்குள்ள பெரிய விஷயங்களை செய்யக்கூடாது. விளங்குதா? பிள்ளைய கலைக்கப்படாது. நான் தமிழ்ல தானே சொல்றேன், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சரி, அப்ப நாங்க இன்றைய நாள்ல ஒரு விஷயத்தை செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? பர்னபா சபையில் இருக்கிற நாங்க பெரிய பெரிய காரியங்கள் நாங்கள் எதிர்பார்க்க தேவை. பர்னபா செஞ்ச மாதிரி சின்ன சின்ன ஊழியர்களை நாங்க செய்யறதுக்கு ஆரம்பம் இருக்கிறோம். விளங்குதா? அந்த ஊழியர்கள் இந்த சபையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் சபையை கூட்டுறதா, அதை நாங்க உண்மையா செய்வோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் டாய்லெட் கழுவுறதா, அதை நாங்க உண்மையா செய்வோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் மற்றவங்க உபசரிக்கிறதா, அதை நாங்க உண்மையா செய்வோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் இந்த சபையை ஒழுங்கு செய்யறதா, அதை நாங்க உண்மையா செய்வோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு சபையில பாடல்கள் எழுதிட்டு இந்த போர்டை மெயின்டைன் பண்றதா, அதை நாங்க உண்மையா செய்வோம். விளங்குதா? உண்மையா நாங்க அந்த விஷயத்தை செய்யக்குள்ள ஆனா இந்த இடத்துல பெரிய அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த இன்னைக்கு சபைக்கு வர்றவங்க ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. இந்த சபைக்கு வர்றதால ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க.
விளங்குதா? நாங்கள் யாரும் எழுந்திருப்போமா, எழுந்திருக்கு நாங்கள் ஆண்டு ஒத்து கொடுப்போமா? அப்படி பர்னபாவே நாங்களும் மாறணும். பர்னபா போன்ற ஒரு என்னது அமைதியான ஒரு ஊழியத்தை செய்கிற பெருமதியான ஒரு ஊழியத்தை செய்கிறதா என்ன மாற்றினாங்க. எனக்கு அந்த பர்னபாவுக்குள்ள இருந்துதான் அந்த தாழ்மை மனப்பாங்க, மற்றவர்களுக்கு செய்யப்படுகிறதா மனப்பாங்க, மற்றவர்களுக்குள்ள இருந்ததான் அந்த நல்ல விஷயங்கள் என்னென்று அவர்களை வந்து என்னது உயர்த்தி வைக்கிறதா அந்த மனப்பாங்க சொல்லுவோம். அப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்கள் யாரும் கண்கள் மூடி நாங்கள் ஒருமனப்பட்டிருப்போம். கத்தாவே இந்த பர்னபாவை போன்று இந்த பர்னபா சபையில் இருக்கிறவங்க எங்களையும் நீங்கள் ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். அந்த பர்னபாவுக்குள்ள இருந்துதான் அந்த குணாதிசயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கத்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த வசனத்தினாலே இதோடு பேசினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோடு இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே அந்த பர்னபாவை போன்று சுவாமி சபையை தாங்குகிற, மற்றவர்களுக்காக பறந்து பேசுகிற, மற்றவர்களுக்காக முழங்கால் நிற்கிறதான ஒரு நபராக இதை மாற்றுங்கள் என்று சொல்லுவோம். மற்றவங்களை தேடி போயிட்டு அவங்களை தேடி பார்த்து அவங்களை சுகத்தை விசாரித்து மறுபடியும் சபைக்கு அழைத்து வருகிறதான பிள்ளைகளாக என்னை மாற்றுங்கள் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். நீ பெரியவர், நீ மகத்துவமானவர் ஆண்டவரே. அன்று பர்னபா பவுலை போன்று சுவாமி அவர்கள் தங்களுடைய பிராணனை விட கூட அவர்கள் பயப்படவில்லை ஆண்டவர். அந்த அளவுக்கு உண்மை நேசித்தார்கள், அந்த அளவுக்கு உடைய ஊழியங்களை நேசித்தார்கள். அவர்கள் மற்றவர்கள் பிரியமாய் இருந்தார்கள் ஆண்டவர், மற்றவர்கள் பிரியமான ஊழியர்களை செய்தார்கள் ஆண்டவர். கர்த்தாவே உண்மை பிரதிபலித்தார்கள் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிறோம் அன்றைய நாளில் அந்தியோக்கியாவிலே இந்த பவுலை பர்னபாவை போன்றவர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்களை அழைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து இதோ இந்த ஜனங்களோடு கிறிஸ்து இருக்கிறார், இந்த ஜனங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்து வெளிப்படுறார் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி 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 தெய்வமே, நன்றி தெய்வமே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஐயா உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, அப்பா பிதாவே உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைகளை காண்கிறவராக இருக்கிறேன். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பிறவினைகளை காண்கிறவராக இருக்கிறேன். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை சாதங்களை சுவாமி நீக்கி கர்த்தாவே எங்களை சுத்தப்படுத்தும் ஆண்டவர், எங்களுக்கு தகுதிப்படுத்தும் ஆண்டவர். உடைய ஊழியர்களை தாங்க, உடைய ஊழியர்களை செய்ய, உடைய ஊழியர்களுக்கு மற்றவர்களை அழைக்க, மற்றவர்களுக்காக வந்து பேச, மற்றவர்களுக்காக முழங்காலே நிற்க எங்களுக்கு அந்த தாழ்மையை மனப்பாக ஏற்படுத்தும் ஆண்டவர். அந்த தாழ்மையை எனக்குள்ளாக ஏற்படுத்தும் ஆண்டவர். ஆவியானவரே எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்தும் ஆண்டவர். ஆவியானவரே எங்களோடு கூட எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவர், எங்களோடு பேசும் ஆண்டவர். நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறார். நன்றி ஆவியானவர், நன்றி தெய்வமே, நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். அப்படியாக நாங்கள் யாவரும் உங்களை கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் உங்களிடத்துல யாராவது இடத்துல கேட்டுக்கொண்டு இந்த நாள் கேட்பதன் வசனத்துக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த வசனங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு தாமே வாரியான தாம் கூட வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து எங்களை காத்துடைய